ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு காலத்துலலாம் இறாலை மக்கள் அதிகமாக விரும்பாட்டினாலும் இப்போது அதுக்கான மவுசே தனிதான். ஒரு முறை இறாலை ருசி பார்த்தவங்க அதை கண்டிப்பாக அடிக்கடி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. வெறும் ருசி மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. உங்களுக்கு தெரியாத பல உடல்நல நன்மைகள் இந்த இறால்ல இருக்கு. நம்ம விரல் அளவுக்கு கூட இல்லாத இந்த சிறிய உயிரினத்துல அப்படி என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எலும்பினுடைய ஆரோக்கியத்துக்கு இறால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இறாலில் புரதம், கால்சியம், பொட்டாசியம் இன்னும் பல விட்டமின்கள் இருக்கிறதுனால எலும்பு சிதைவு ஏற்படாமல் அது நம்மளை பாதுகாக்கும். உணவில் போதிய அளவு விட்டமின், புரதம் இதெல்லாம் இல்லைன்னா எலும்போட தரம், திடம், திணிவு, ஒட்டமொத்த திணிவுலையும் சிதைவு ஏற்பட்டுரும். இது ஆஸ்டியோபொராசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய்க்கு கூட நம்மளை வழிவகுத்துரும். உணவில் தினமும் அப்படி இல்லைன்னா வாரத்தில் ஒரு முறை நீங்கள் இறாலை சேர்த்துட்டு வந்தீங்கன்னா எலும்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரியாகிறதோட மட்டும் இல்லாமல் அது மீண்டும் நம்ம எலும்புக்கு வலுவை கொடுக்கும். புற்றுநோயை எதிர்த்து போராடுறதுல இறால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இறாலில் இருக்கக்கூடிய அஸ்டக்ஷாந்தின் அப்படிங்கிற கரோனாய்டு பல வகையான புற்றுநோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதோடையே இறாலில் இருக்கக்கூடிய செலினியம் அப்படிங்கிற அரிய வகை கனிமம் இருக்குது. இது நுரையீரல் புற்றுநோய்க்கு எதிராக போராடுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதயம் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்யறதுல இறால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பல உணவுகளை தயாரிக்க பயன்படுத்தப்படுற புளித்து போன இறால் பேஸ்ட்ல பைப்ரினோலிடிக் என்சைம் இருக்கு. அதனால இதை இரத்த உறைவு முறிப்பான் தெரபிக்கு பயன்படுத்துறாங்க. அதாவது இரத்த உறைவு முறிப்பான் தெரப்பி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரத்த குழாயில் ஏற்படுள்ள அந்த ஆபத்தான ரத்தம் உறைஞ்சிருக்குல்ல அதை உடைக்கக்கூடியது தான். இறால் பேஸ்டில் இருக்கக்கூடிய இந்த என்சைம் இருக்குல்ல, அது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் தாக்கக்கூடிய இதய நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இறாலில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலமும் இருக்குது. இதனால இரத்த ஓட்டத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல், அதாவது கொலஸ்ட்ரால்னால இரத்த ஓட்டத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்கும். நெஞ்சு வலி, வாத நோய் இதெல்லாம் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை இறால் எடுத்துக்கிறது நல்லது. மூளையினுடைய ஆரோக்கியத்துக்கு இறால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இறாலில் கனிமச்சத்தோட அளவு அதிகமாக இருக்குது. ஹீமோக்ளோபினில் ஆக்சிஜன் கலக்கிற செயலில் முக்கிய பங்கு வகிக்கிறதுனா இந்த கனிமம் தான். கூடுதல் இரும்புச்சத்து நமது உடலில் ஏறுறப்ப தசைகளுக்கு கூடுதல் அளவு ஆக்சிஜன் செல்லும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசைகளுக்கு ஆரோக்கியத்தையும் திடத்தையும் அளிக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மூளைக்கு போகும்ல அந்த ஆக்சிஜன் அளவு கூட அதிகரிக்கும். இதனால் ஞாபக சக்தி, புரிஞ்சுக்கிற திறன், கவனம் இதிலெல்லாம் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். இறாலில் இருக்கக்கூடிய அஸ்டக்ஷாந்தின் இருக்குல்ல, அது ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கும், மூளை அணுக்கள் இருக்குல்ல அது உயிரோடு இருக்கிறதுக்கும், மூளையில் அலர்ஜி நோய்கள் ஏற்படாமல் பாதுகாத்துக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தைராய்டு ஹார்மோன் சுரத்தலுக்கு இறால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இறாலில் அயோடின் அதிகமாக இருக்குது. இது உடலில் தைராய்டு ஹார்மோன்கள் சுரக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹார்மோன்கள் குழந்தை பருவத்திலையும் கர்ப்பமாக இருக்கிற நேரத்துலையும் மூளையோட வளர்ச்சிக்கு ரொம்ப தேவைப்படுது. குழந்தை பருவத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் இறாலை வாரத்தில் ஒரு முறை கொடுத்துட்டே வர்றப்ப அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பு: உங்களுக்கு அலர்ஜி இருந்துச்சுன்னா நீங்கள் இறால் அவாய்ட் பண்ணுறது நல்லது. கடல் உணவுகள்லையும் இறால்லையும்
அலர்ஜி ஏற்படுறது வழக்கமான ஒன்று தான். புதிய வகை மீன் இறாலை சாப்பிட்றப்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு இறால் சாப்பிட்டு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடலாம். உங்களுக்கு அலர்ஜி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இறாலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல் அதிக அளவில் நீங்கள் இறாலை சாப்பிட்றப்பையும் கவனமாக இருக்கணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு நீங்கள் இறாலை சாப்பிடலாம். அப்படி நீங்கள் அளவோட இறால் சாப்பிட்டீங்கன்னா இறால் மூலியமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இறாலை அவாய்ட் பண்ணிடலாம். மற்ற எல்லாருமே இறாலை சாப்பிடலாம். இந்த வீடியோவில் இறால் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி இறாலை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.